ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பவி பிரேமா யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேக விழாவோடைய பார்ட் 2, அதாவது பகுதி 1 நான் ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது பகுதி 2. மறக்காமல் பகுதி 1 பார்க்கல அப்படின்னா என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கு பவி பிரேமா யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அன்னதானம் கொடுத்தலாம். அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி யாகசாலைக்கு 400 தட்டுகள் வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாகசாலைக்கு தேவையான அவ்வளவு பொருட்களுமே 400 தட்டுகளாக போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு எல்லோரும் அதை எடுத்துகிட்டு யாகசாலைக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வேகமாக சாப்பிட்டுட்டு நம்மளுக்கும் ஒரு தட்டு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்தோம். பார்த்தோம்னா எல்லாருமே வாங்கிட்டாங்க, எனக்கு இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணலாம், யாராவது எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 2 எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 1 வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய 400 தட்டு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த யாகசாலைக்கு போடக்கூடிய பொருட்கள் தான் அதெல்லாம். அது நிறையா பேர் சொன்னாங்க. எனக்கு அது என்ன ஜாதிக்கா மாசிக்கா ஏதோ பேர் சொன்னாங்க சொந்தங்களே. 99 வகையாக 97 வகையான பொருட்கள் சொல்லி சொன்னாங்க. அவ்வளவு பொருட்களுமே 400 தட்டில் பிரித்து வச்சுருந்தாங்க. கொண்டுட்டு போகிறத எல்லாமே யாகசாலை அந்த யாகம் நடத்துகிற அந்த குண்டத்துக்குள்ளே போடுறதுக்காக இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. நானும் வேகமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தேன். நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு அண்ணா எனக்கு கையில் ஒரு தட்டு கொடுத்தாரு. அது பேர் எனக்கு தெரில, ஆனால் என் கைக்கு ஒரு தட்டு கிடச்சிது. ஆனால் ரொம்ப சந்தோஷம். எனக்கு இவ்வளோ தூரம் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா ஊருக்காரங்க தான் வாங்கணுமோ என்னமோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்படியெல்லாம் இல்லை சொந்தங்களே. அங்கே யாருக்காக இருந்தாலுமே போனோம் அப்படின்னா முன்னுரிமை தான். எல்லார் கையிலையுமே 1 2 வச்சுருந்தாங்க. எனக்கும் 1 கிடச்சிது. ரொம்ப மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறதைய. அப்போ போய் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஓனர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன், பெரியவர், ஆம்ஸ்ட்ராங் கம்பெனி ஓனர் அவர். அவரை பார்த்ததுலேயுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருமே அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு தட்டு கிடச்சல. நானும் வாங்கிட்டு ஒரு ஓரமாக அப்படியே நின்றுட்டேன். ஃபுல்லாக கூட்டம் நைட்டு. அதுமாரி பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே சரியான கூட்டமாக இருந்துச்சு. எப்படி போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணங்காட்டி சரி நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு வேகமாக எழுந்திரிச்சு ஓடி வந்துட்டேன். பரவாயில்ல, வந்ததுக்கு ஒரு புண்ணியம் எனக்கும் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். இதில் யாரெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு எனக்கு தெரில, ஆனால் நிறைய பேர் இருந்தாங்க. ஊருக்காரங்க, பொதுமக்களாகட்டும் ஊருக்காரங்க எல்லாருமே இருந்தாங்க. அதில் நானும் ஒருத்தி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாங்கி யாகசாலையில் எல்லாம் வாங்கி அங்கே போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இது நைட்டு 10 மணிக்கு மேலே நடந்த நிகழ்ச்சி இது. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்னு அடுத்தடுத்து நம்ம அப்டேட்டாக பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்த தட்டெல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தவங்க எல்லாருமே விஐபிஸ் எல்லாமே வாங்கி வாங்கி உள்ளே கொடுத்துட்ருந்தாங்க. எங்கள் ஓனரும் அங்கே தான் இருக்கார். அப்புறம் செங்கோட்டையன் ஐயா எல்லாருமே வாங்கி வாங்கி எல்லாம் உள்ளே கொடுத்துட்ருந்தாங்க. கொண்டு வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா யாகத்துக்குள்ளே அந்த ஓமகுண்டத்தில் போடக்கூடிய பொருள் தான். எல்லாமே பூஜைக்கு தேவையானது தான். எல்லாமே வந்து எடுத்துக்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. 400 தட்டுங்கும்போது நிறையவே இருந்துச்சு. நல்ல கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிஜமாலுமே வந்து நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, நமக்கு இந்த அளவுக்கெல்லாம் இருக்குமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ரொம்பவே வந்து ஏதோ ஒரு இடத்துல புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சொந்தங்களே. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் நிஜமாலுமே. வந்துட்டு இனி வந்து நம்ம வந்து நைட் அடுத்து என்னெல்லாம் பண்ணோம், யாரெல்லாம் மீட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து என் கூட பேசினாங்கன்னு நான் வந்து ஃபஸ்ட்டு பகுதியில் 1வது பகுதியில் சொல்லியிருந்தேன். அவங்க கூடயுமே வந்து நான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அவங்கள வந்து ஃபஸ்ட்டு போட முடியல பகுதி 1ல். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது வீடியோ ரொம்ப லாங் வீடியோவாக இருந்துச்சு. அதனால் அதில் போட முடியல. இந்த வீடியோவில் வந்து நான் அதெல்லாமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொந்தங்களே. அப்போ தான் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து அப்டேட்டாக புரியும். இல்லைன்னா வந்து புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எத்தனையோ பேர் வந்து கும்பாபிஷேகம் பார்க்க முடியாதவங்க இருக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய புண்ணியம் தான் நமக்கு. நிஜமாலுமே வந்து வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்கலாம். வர முடிஞ்சவங்க பரவாயில்ல. வர முடியாதவங்க எவ்வளவோ பேர் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எல்லாமே வாங்கி கொடுத்து முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியெல்லாம் வந்து சுற்றி பார்த்தோம். நைட் டைமுக்கு உண்மைக்குமே அந்த இடம் அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. அவ்வளவு அழகாக இருந்துச்சு. நிஜமாலுமே வந்து வர்ணிக்கான வார்த்தைகள் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவேன் நான். எல்லாமே வாங்கி கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்து வெளியில் வந்தாச்சு. எல்லாம் அங்கே வந்து அவங்க ஒரு சாமியார் ஒருத்தர் இருந்தார். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. நானுமே வந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆனால் அந்த டைம் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. நானும் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஏதுங்கிறத நம்ம அப்டேட்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு அங்கே யாகசாலையில் பார்த்திங்கன்னா நல்ல சரியான புகை மூட்டம். அந்த புகையை வந்து நம்ம சுவாசித்தாவே நம்மளுக்கு எந்த விதமான நோயும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவ்வளவு மூலிகை பொருட்களை கொண்டு சாமிக்கு உகந்த பொருட்களை கொண்டு வந்து அந்த யாகம் நடத்துகிறாங்க. அந்த புகையாகப்பட்டதை நம்ம சுவாசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான நோயும் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொந்தங்களே. நல்ல புகை கொண்டு வந்து அவ்வளோ பொருட்களையுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் போட்டுட்டாங்க. இந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு புகை மூட்டமான ஒரு இடமா இருந்துச்சு. நான் நல்லா சுவாசித்தேன். நானுமே நல்ல புகையாக இருந்துச்சு. நிஜமாலுமே அதெல்லாம் உண்மைதான் சொந்தங்களே. கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த புகையை வந்து நம்ம சுவாசிக்கணும்
அதனால் வந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் போயிடும், நீங்கிரும், நோய் நொடி சரியாயிரும் அப்படிங்கிறதான ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நல்லா புகைக்காடாக இருந்துச்சுங்க. கொண்டு வந்து அவ்வளோத்தையும் வந்து உள்ளே வாங்கி வாங்கி எல்லாத்தையுமே வந்து அப்போவே போட்டுட்டாங்க. ஃபுல்லாக நல்லா புகை. பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இவங்களெல்லாம் பார்த்தது. நிஜமாலுமே வந்து எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். அதுவும் நான் செங்கோட்டையை எல்லாம் பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. எங்கள் ஓனரும் வந்திருந்தார். நான் அவங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் போய் பேசலை அவங்கக்கிட்ட. சரி நம்ம எல்லோரும் இருக்கும்போது ஏன் பேசணும்னு சொல்லிட்டு நான் பேசலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களெல்லாம் பார்த்ததுக்கு. நிஜமாலுமே வந்து நைட் டைம் பார்த்திங்கன்னா நைட்டு 10 மணி 10:30க்கு மேலே இருக்கும். நல்ல கூட்டம் சொந்தங்களே. நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோக்கா இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக தான் வந்து கூட்டம் வந்து அதிகமாக வந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நாமளுமே வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து நாங்கள் கோலம் போடுறதுக்கு போனோம்னு சொந்தங்களே. நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் சொல்லியிருப்பேன். ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைச்சாங்கன்னு சொல்லிட்டு. அந்த அக்கா பேர் வந்து கார்த்திகா. அவங்க நான் சொன்ன மாதிரி பெருமாநல்லூர் தான். அப்புறம் இன்னொரு அம்மாவை கூட எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த அம்மா ஊர் பேர் ஏதோ சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த அம்மா வந்து நல்லா எங்களே கேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து நான் போட்ட கோலத்தை வந்து அவங்களோட கை வண்ணத்தால் வந்து அந்த கோலத்தை அழகு பண்ணி அந்த கோலம் வந்து இன்னும் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்களையுமே வந்து நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொன்னாங்களே. நிஜமாலுமே வந்து சொந்தக்காரங்களை விட இந்த மாதிரி பழக்க வழக்கமாக இருக்கிற ஆளுங்க தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க தான் நம்மளை கேர் பண்ணிக்குவாங்க. ஏதாவது ஒன்றுனா வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. என் சொந்தக்காரங்கள்லாம் சொன்ன மாதிரி பார்த்தும் பார்க்காம போயிடுவாங்க. ஆனால் வந்து நம்மளை முகமே எனக்கெல்லாம் வந்து ஒரு சிலர் முகமே தெரியாது. ஆனால் வந்து என்னை கூப்பிட்டு பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம முகம் தெரியாத ஆளுங்க கூட வந்து நம்மளை கேர் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுங்க 3 பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க. நான் கோலம் போட்டுட்ருந்தேன். அது குனிஞ்சு கோலம் போடும்போது ஃபேஸே அடையாளம் தெரியாது. ஆனால் என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து என்கிட்ட வந்து அந்த பொண்ணுங்க பேசினாங்க. அவங்க வந்து அதே ஊர் தானவா, கோவிலிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் சொன்னாங்க. 2 பொண்ணு பார்த்திங்கன்னா 9th +2 ஏதோ படிக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரியாக ஞாபகம் இல்லை, கோச்சிக்காதீங்க செல்லக்குட்டீஸ். ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாப்பாவையும் நான் பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கும்போது வந்து அந்த பொண்ணு வந்து நான் ஃபோட்டோ போட்டிருப்பேன். அந்த குட்டி பொண்ணு வந்து என்கிட்ட வந்து பேசிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிஜமாலுமே வந்து நம்மளுக்கு இருட்டுக்குள்ளே வந்து அடையாளம் தெரியாது. ஆனால் அவங்க வந்து கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிஜமாலுமே வந்து நான் சொந்தக்காரங்கிட்ட யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டேன். ஏன்னா அவங்களும் என்கிட்ட பேச மாட்டாங்க. இருந்தாலும் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளை தேடி வந்து பேசும்போது நிஜமாலுமே நம்மளுக்கு ஒரு பெரிய வரம் தான் அவங்க எல்லாருமே. ஏன்னா அவங்களெல்லாம் வந்து நான் எப்பயும் மிஸ் பண்ண மாட்டேன். எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் வியூ நைட் டைமில். அப்போ உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து யாகம் நடத்துகிற இடத்துல தான் இருந்தாங்க. அதனால் வந்து கோவிலுக்குள்ளே அதிகமாக யாரும் இல்லை. அதனால் வந்து அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிஜமாலுமே வந்து ஒரு காட்டுக்குள்ளே, ஒரு அடர் காட்டுக்குள்ளே வந்து அந்த கோவில் இருக்கிற மாதிரியான ஒரு டெக்கரேட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நிஜமாலுமே உண்மைக்குமே வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சொன்னாங்களே. எவ்வளோ தடவை வர்ணித்தாலும் அது வந்து எப்பயும் மாற போகிறதில்லை. அந்த உள்ள செடிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த உள்ள முன்னாடி வந்து பூச்செடி வச்சுருந்தாங்க. அந்த பூச்செடிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து லைட் செட்டிங் போட்டிருந்தாங்க. அந்த நைட் டைமுக்கு அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அது கோவில் முன்னாடி இருக்கிற இந்த இடம் அது அழகாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முன்னாடி என்ட்ரன்ஸில் தான் இருக்குது இந்த இடம். ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா அடுத்து கோலம் போடுறதுக்கு தயாராக போயிட்டுருக்கேன் வேக வேகமாக. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து செண்டை மேளம் பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து சரி கோலம் போடாமல் இருக்கே, வாசல் மொட்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி போடலாம். ஆல்ரெடி யாரோ போட்டிருந்தாங்க கோலம். அந்த கோலத்து மேலேயே வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டு நான் தான் ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அந்த அக்காவும் அம்மாவும் வந்து ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. அப்படி போட போட வந்து ஆளுங்க வந்து சேர்ந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து நான் கோலம் பெரிய கோலமாக போட்டுருவேன் சொந்தங்களே. ஆனால் அந்த கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மொடை போடுவேன். வந்து அவங்க வந்து எனக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அக்கா.
நான் வந்து வந்த உடனே பார்த்த சொந்தங்களே, சரி வேறு யாராவது கோலம் போடுறதுக்கு எடுத்து வச்சுருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு போயிட்டேன். ஃபுல்லாக போய் கோவிலை சுற்றி அடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து யாருமே போடலை. வாசல் வந்து ரொம்ப மொட்டையாக இருந்துச்சு. சரி நம்மாவது போட்டுடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வந்து ஆல்ரெடி கொஞ்சமாக குட்டியாக ஒரு கோலம் போட்டு சும்மா ஒரு ப்ளூ கலர் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து அந்த கோலத்து மேலேயே அப்படியே போட்டு நான் பெருசாக போட்டுட்டேன். அந்த பெருசாக போட்ட கோலத்துக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்காக வந்து கார்த்திகா அக்காவும் அம்மாவும் வந்தாங்க. நான் சொன்னால அந்த அக்கா அவங்க வந்து பெருமாநல்லூர். அவங்க வந்து என்னோடய கோலத்தை வந்து நல்லா வண்ணம் கொடுத்து அந்த கோலத்தை வந்து இன்னும் அழகுக்கு அழகு சேர்த்தி ரொம்ப அழகாக போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அக்கா. அவங்க வந்து சொல்லிட்டு போனாங்க, அடுத்து ஏதாவது கோவில் ஃபங்க்ஷன் கும்பாபிஷேகம்னா மறக்காமல் எனக்கு கூப்பிடுமான்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரெல்லாம் வாங்கியிருந்தாங்க. கண்டிப்பாக்கா, நான் எங்கே போனாலும் உங்களுக்கு கால் பண்ணுறேன், மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கோலம் போட போட கோலப்பொடி முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவங்க வீட்டில் சொல்லி அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. அன்டைமாக வேறு போயிடுச்சு, கோலப்பொடி தீர்ந்துருச்சு. இருந்தாலுமே வந்து நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வந்து அந்த 3 பொண்ணுங்க வந்து என்னை கூப்பிட்டு பேசினாங்கன்னு சொன்னல சொந்தங்களே. அவங்க வந்து நமக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் வந்து கூப்பிட்டு பேசும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பார்த்தும் பார்க்காம போகிற இந்த காலத்தில் வந்து கூப்பிட்டு பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தான். பார்த்திங்கன்னா வந்து கோலம் வந்து ஆளாளுக்கு போடும்போது சீக்கிரமாகவே போட்டுடலாம். நான் சொன்ன அந்த 3 பொண்ணுங்க இவங்க தான் சொந்தங்களே. பேர் சரியாக ஞாபகம் இல்லை. பேர் வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சிஸ்டர்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது. பார்த்திங்கன்னா வந்து கோலம் வந்து ஒரு அளத்துக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா வெள்ளை கோலப்பொடி பத்தலை. பக்கத்தில் போய் ஒரு அக்கா வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன். மளிகை கடையில் கூட கோலப்பொடி இல்லை சொந்தங்களே. அன்டைம் ஆயிடுச்சு, எங்கேயும் போய் வாங்கவும் முடியாது. 11 மணிக்கு மேலே எந்த கடையுமே இருக்காது. அதனால் வந்து அப்படியே தட்டு எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சைடு இருக்கிற வழியில் தான் போட்டோம் இவ்வளோ பெரிய கோலம். ஏன்னா அந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா யானை செண்டமேளா கூட்டமெல்லாம் இருந்துச்சு. அதனால் வந்து அங்கே சின்ன குளமாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபஸ்ட்டு போடலை. இந்த பக்கம் சைடில் வந்து கொஞ்சம் இடம் காலியாக இருந்தங்காட்டி ஃபஸ்ட்டு வந்து இங்கே பெரிய கோலமாக வந்து போட்டாச்சு. உண்மைக்குமே வந்து வாசலில் வந்து ஒரு கோலம் போட்டால் தான் ஒரு நல்ல ஒரு ஃபீலே கொடுக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் போய் அந்த இடத்துல கோலம் போடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. வந்து இவங்கெல்லாம் வந்து எனக்கு கலர் கொடுக்கறதுக்காக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா, அக்கா. கண்டிப்பாக வந்து ரொம்ப அழகாக இருக்குது நம்ம போட்ட கோலம். எல்லாருமே வந்து கோலம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து எங்கள் ஊர் திருவிழாவிலலாம் பார்த்திங்கன்னா இங்கே செல்லண்டியம்மன் கோவிலுக்கு வந்து கோலம் போட போவேன். மார்கழி மாதம் அந்த நோம்பி சமயத்துலலாம் வந்து கோலம் போட போவேன். சீக்கிரமாகவே போட்டுருவேன். ஆனால் கலர் கொடுக்க மாட்டேன். ஏதோ முக்கியமான நாள் அப்படின்னா கலர் கொடுப்பேன், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி. மித்த நாளாக இருந்துச்சுன்னா வந்து வெள்ளை கோலப்பொடியிலே வந்து சரசரான்னு போட்டு விட்டுருவேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடத்துக்கு. அது ஏற்கனவே அழகு அந்த இடமே, அந்த கோவிலே. இன்னும் அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இந்த கோலம் வந்து அந்த இடத்துக்கு அவ்வளவு அம்சமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, அம்மா. அடுத்தடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும் எதுங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொந்தங்களே. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கோலம் எப்படியோ வந்து போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் வந்து அந்த பக்க வழியில் வந்து கோலம் போட்டோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன கோலமாக தான் போட்டோம், ரொம்ப பெருசாக போடலை. கொஞ்சம் வந்து சின்ன கோலமாக தான் வந்து போட்டோம். அந்த இடம் வந்து அதிகமாக வந்து ஆள் நடமாட்டம் இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு வந்து அந்த பக்கம் சைடில் வந்து கொஞ்சம் சின்ன கோலம் தான் போட்டோம். இந்த பக்கம் போட்டதை வந்து என்னோடய ஃபோன்லேயே வந்து அதை கவர் பண்ண முடியல, அவ்வளோ பெரிய கோலமாக இருந்துச்சு. வாசல் வந்து ரொம்ப பெரிய வாசலுங்காட்டி வந்து கொஞ்சம் அழகாக இருந்துச்சு பார்க்கவே நிஜமாலுமே. வந்துட்டு நம்ம கடைசியாக வந்து கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லாத்தோடையும் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். நைட் நான் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு. 12:15 இருக்கும் நான் கிளம்பில. போயிட்டு திரும்ப கிளம்பி காலையில் வந்து ஒரு 7 மணிக்காட்ட தான் வந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு குளித்து கிளம்பி டக்குன்னு வந்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து எல்லாத்தோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்து இனி கும்பாபிஷேகத்தன்னைக்கு வந்து என்னென்ன பண்ணணும் எது அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த பகுதியில் வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய வீடியோ ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சொந்தங்களே. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ வந்து பொறுமையாக பார்த்த என்னுடைய சொந்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவி பிரேமா. பாய் சொந்தங்களே.